அவரகம் இந்திய அணி T20 உலக கோப்பையை 17 ஆண்டுகளுக்கு பிறகு வெல்லுமா என்ற எதிர்பார்ப்போடு இப்போது பார்படாஸ் பிரிட்ஜ் டவுனில் இந்த இறுதிப் போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் டாஸ் வென்ற இந்திய அணி கேப்டன் ரோஹித் சர்மா பேட்டிங்கை தேர்வு செய்தார். ஆனால் பவர் பிளே முடிவதற்குள் 5 ஓவர்கள் நிறைவடைவதற்குள் 3 முக்கிய விக்கெட்டுகளை இழந்து இந்திய அணி தடுமாறி வருகிறது. கேப்டன் ரோஹித் சர்மா 9 ரன்களுக்கு ஆட்டமிழந்தார். ரிஷப் பந்த் ரன் எதுவும் எடுக்காமல் கேசவ் மகாராஜா பந்து வீச்சில் 2 முக்கிய ஆட்டக்காரர்கள் ஆட்டமிழந்தார்கள். இதன் பின்னர் சூரியகுமார் யாதவ் அதிரடியாக விளையாடி ரன்களை குவிப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் 3 ரன்களை எடுத்த நிலையில் ரபடா பந்து வீச்சில் அவர் ஆட்டமிழந்தார். இதனால் இந்திய அணி இப்போது 6 ஓவர்கள் நிறைவடையக்கூடிய சூழ்நிலையில் 3 விக்கெட்டுகளை இழந்து 36 ரன்களை தற்போது எடுத்து 46 ரன்களை எடுத்து விளையாடி வருகிறது. 6 ஓவர்களில் 3 விக்கெட்டுகளை இழந்து 46 ரன்களை மட்டுமே எடுத்து 3 விக்கெட்டுகளை இழந்து விளையாடி வருகிறது. இப்போது விராட் கோலியும் அக்சர் பட்டேலும் களத்தில் இருக்கிறார்கள். இந்திய அணி ஒரு சிறந்த ஸ்கோரை எடுப்பதற்கு அக்சர் பட்டேல் மற்றும் விராட் கோலியின் ஆட்டம் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. முக்கிய முன்ன ஆட்டக்காரர்கள் பவர் பிளேக்குள் 3 விக்கெட்டுகளை இழந்ததால் இந்திய அணி தற்பொழுது இறுதி ஆட்டத்தை பொறுத்தவரை தென்னாப்பிரிக்க பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் திணறி வருகிறது. இந்த சூழ்நிலையில் 4வது விக்கெட்டில் ஜோடி சேர்ந்துள்ள அக்சர் பட்டேலும் விராட் கோலியும் அதிக ரன்களை குவித்து இந்திய அணி சிறப்பான ஸ்கோரை எட்டுவதற்கு உறுதுணையாக இருப்பார்களா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. ஐசிசி டிராபி போட்டிகளில் இதுவரை சாம்பியன்ஸ் டிராபி போட்டியில் 2013ஆம் ஆண்டு கோப்பையை வென்றது. T20 உலக கோப்பையை பொறுத்தவரை 2007ஆம் ஆண்டு T20 உலக கோப்பையை இந்தியா வென்றிருக்கிறது. அதன் பின்னர் 13 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது இந்த உலக கோப்பையை வெல்லுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ள சூழ்நிலையில் இறுதிப் போட்டியில் 3 விக்கெட்டுகளை இழந்து இந்திய அணி தடுமாறி வரக்கூடிய சூழ்நிலையில் அடுத்து வரக்கூடிய 15 ஓவர்களில் சிறப்பான ஆட்டத்தை இந்திய வீரர்கள் வெளிப்படுத்துவார்களா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. ஆபிரகாம்.